ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைரல் சாண்ட்விச் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீமரில் காஞ்ச மிளகா, சிக்கன், அப்புறம் பூண்டு, முட்டை இது எல்லாத்தையுமே பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே எனக்கு பாயில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இது பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு மயோனஸ் ரெடி பண்ண போகிறோம். மிக்சியில் முட்டை, அப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, பால் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நமக்கு திக்காக நமக்கு ஒரு மயோனஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. அந்த மயோனஸ் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மயோனஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை தனியாக பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம், அப்புறம் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல மயோனஸ், அந்த மயோனஸையும் இது கூட நான் கலந்துக்கிட்டு இதில் கொஞ்சம் ஆரிகானோ போட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பும் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி கடாயில் ஒரு நெய் இல்லைன்னா பட்டர் நீங்கள் என்ன விரும்புவீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சாண்ட்விச் உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டடாக எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். நானும் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம அன்ஹெல்த்தியாக அந்த ஷவர்மா அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா உண்மையாகவே இது டயட்டாகவும் இருக்கும், ப்ரோட்டீனாகவும் இருக்கும். எந்த அன்ஹெல்த்தியும் கிடையாது, இதில் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.